ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரெசிபி தான். காலையிலேயே பால்கனிக்கிட்ட வந்து நின்னா ஒரே பள்ளிச்செடி ஃபுல்லாக முட்டா விட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப குட்டி செடி தான், ஆனால் நிறைய பூ விடுது. கொத்து கொத்தாக பூ விடுது. அதில் நல்லாயிருக்கு. சின்ன செடி தான், தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் நல்லா பூக்குது. சீசனே இல்லை, ஆனாலும் நல்லா பூக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டோக்லா. ஒரு குஜராத்தி ரெசிபி தான். நார்னியன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடலை மாவு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு கப் எடுத்து, ரொம்ப அதிகமாக தான் அது குவான்டிட்டி வரும், கம்மியாக எடுத்தால் கூட. கடலை மாவு, நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகரு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணுங்கள். பீட்டர் வச்சு அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்மளால் இதில் வச்சு நல்லா கலர முடியல, இது பண்ண முடியலன்னா கழிச்சு கூட நீங்கள் அந்த க்ளம்ஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ரொம்ப ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதம் வந்ததோடனே அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதை நல்லா நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும் தண்ணி ஊற்றி. கட்டிங்க இருக்கும் எப்பயுமே கடலை மாவுலலாம். கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கட்டி இருந்ததுன்னா அது மாவு உள்ளே இருக்கும், அப்படியே இருக்கும். அதனால சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் பண்ணிக்கலாம். நான் வந்து கடாய் வச்சு தான் பண்ணுறேன். கடாயில் தண்ணி போட்டு வச்சுட்டு அது உள்ள ஸ்டாண்டு வச்சு ஒரு பிளேட்டில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஆயில் போட்டு தான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பிளேட்டை. நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதில் வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடாவோ அந்த சோடா உப்போ அதெல்லாம் நான் போடலை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஈனோ ஃப்ரூட் சால்ட் இருக்கு இல்லையா, ஈனோ பேக்கெட் நம்ம கடைங்களெல்லாம் விற்கும் பாருங்கள். அது ஃப்ரூட் சால்ட் தான். அது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போடலாம். அந்த ஃப்ரூட் சால்ட்டு வாங்கி அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பீட் பண்ணிங்கனாவே நல்லா பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்தது ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண சொல்லவே அது நல்லா பொங்கி வரும் பாருங்கள். கேக்குக்கு பொங்கி வரா மாதிரி பொங்கி வரும். கொஞ்சம் அதை அந்த மாவு நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்தோடனே அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தட்டி விட்டேன். தட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே எடுத்து வச்சாவே நல்லா ஓட்டை ஓட்டையாக வரும்னு நினைக்கிறேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து அது மேலே வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். இல்லைன்னா அது வேகலாம், நம்மளால் அதை சாப்பிடலாம் முடியாது. கடலை மாவு இல்லையா, அதனால் நமக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். நல்லா வேகணும்னா ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நம்ம டூத் பிக் வச்சு பார்த்திங்கன்னா அந்த டூத் பிக்கில் எதுவும் ஒட்டாமல் வருதா பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ எப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கேக்கு பொங்கி வரா மாதிரி பொங்கி வருது. அது நல்லா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா குச்சி விட்டு பார்த்தாவே தெரியுது. அதில் வந்து ஒட்டாமல் வந்துடுது அந்த குச்சியில். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா அப்படி கேக் மாதிரி வருது. கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லி கவுத்து வச்சோம்னா, தட்டில் கவுத்தோம்னா அப்படியே கொட்டிடுது. நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி பீஸ் போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம மைசூர் பாக் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நல்லாவே ஸ்பாங்கியாக இருக்குது. கேக் மாதிரியே தான் இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து முக்கியமான ஸ்டெப்பே இது தான். கடாய் போங்க. அதில் வந்து தண்ணி ஆயில் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் மேஜர் கடுகு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கடுகு போட்டுட்டு நல்லா பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா, நமக்கு நிறைய காரம் வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் எல்லாம் முழுசாக கூட போடலாம். ஏன்னா வெடிக்கும் ஆயிலில் போட, அதனால் நீங்கள் வந்து ஸ்லிட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகா அந்த கலர் மாறி வரணும். கலர் மாறி வந்தோடனே அதில் வந்து நீங்கள் உப்பு போடுங்க. உப்பு நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சுகர் போடுங்க. லெமன் ஜூஸ் போடுங்க. லெமன் ஜூஸ் கண்டிப்பாக போடணும் புளிப்புக்கு. போட்டுட்டு 2 டம்ளர் கிட்ட தண்ணி விடுங்க. அதில் ஒரு 1.5 டம்ளராவது விடுங்க. விட்டு தண்ணியோட நம்ம போட்ட ஐட்டம்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். உப்பு, சுகரு, லெமன் ஜூஸு, காரம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அதில் கொதித்து வந்தோடனே அந்த வாட்டர் எடுத்து நம்ம அந்த டோக்லா மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. கடுகோடு அதில் இருக்க எல்லாத்தோடையும் அப்படியே ஊற்றி விடுங்க. அந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. இப்போ தண்ணி போட்டு அது நல்லா கொதிக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடாகணும். நம்ம சில்லு தண்ணி எல்லாம் ஊற்றிட முடியாது இல்லையா, அதனால் கொதித்தோடனே நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை ஸ்பீஸ் எடுத்தால் நல்லா ஸ்பாங் கேக் மாதிரி நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு டைரக்ட் மீலாலாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெட்டர் ஆக்சுவலாக. ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட மின்ட் சட்னி வச்சு சாப்பிடுவாங்களாம். இல்லைன்னா கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாமா. ரொம்ப நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்லாம். ஃபுல்லாக மீல் மாதிரிலாம் சாப்பிட முடியாது. சும்மா டேஸ்ட்டுக்கு வேணால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு.
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் வந்திருக்கு. நான் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அந்த வாட்டரை நான் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன். அப்புறம் பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. அதில் எல்லாமே இருக்குது. உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, ஸ்வீட் இருக்குது. அந்த மஸ்டர்ட் சீட்ஸோடு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த தண்ணி கொதிக்கட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். மெயின் அந்த பச்சை மிளகாவோட காரமும் அந்த புளிப்பு, இனிப்பு, உப்பு தான். அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நான் பீஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது கொதிச்சிச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மைசூர் பாக் கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வித்தியாசமான டிஷ்ஷு தான். நார்த் இந்தியன் டிஷ்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் நார்த் இந்தியன் டிஷ்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்களோட அந்த கிரேவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்த் இந்தியன் கிரேவிஸ்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். வரப்போகிற வீடியோக்கெல்லாம் நிறைய நான் போடுறேன். ட்ரை பண்ணுங்கள். மேலே கொத்தமல்லி தூவிடணும். தூவிட்டு சாப்பிட வேண்டியது தான். டோக்லா ரெடி. ஆக்சுவலாக நல்லா ஸ்பாங்கியாக இருக்கும். எடுத்து நான் காட்டுவேன் பாருங்கள். ரொம்ப நல்லா மெத்துன்னு ஸ்பாங்கியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. யூ மஸ்ட் ட்ரை. ஒரு ஸ்நாக்ஸாக தான் ட்ரை பண்ண முடியும். டேரெக்ட் மீலாக எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அவ்வளோவா வீட்டில் எடுக்க மாட்டாங்க டேரெக்ட் மீலுக்கெல்லாம். இப்படி மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் மெத்துன்னு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. மஸ்ட் யூ ட்ரை. ஓகே. ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது சாமி. நாக்கு வத்த பேச